திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தானது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட கூடுதலான தொகுதிகள் ஒதுக்க முடியாது என்று திமுகவும், தங்களுக்கு கூடுதலான தொகுதிகள் வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தொடர்ந்து அழுத்தம் தெரிவித்து வந்தன. இந்த நிலையில் இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தலைமையிலான பேச்சுவார்த்தை குழு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்தனர். இந்த சந்திப்பின் வாயிலாக தொகுதி உடன்படிக்கையான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வீரபாண்டியன், திமுக கூட்டணியில் பல கட்சிகள் இணைந்திருப்பதால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 5 தொகுதிகளில் போட்டியிட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாக தெரிவித்தார். மேலும் திமுகவினர் பேச்சுவார்த்தையின் பொழுது ஒருபொழுதும் கட்டளையிடுவது அல்லது சுயமரியாதைக்கு இலக்கு ஏற்படும் வகையில் நடந்து கொள்ளவில்லை என்றும் விளக்கமளித்தார். இது 5 இடம் என்பது 6 இடம் என்பது 5 என்பது கட்சி அணிகளை சோர்வடை செய்யும். ஆனாலும் கூட அதற்கு மேல் எங்களுக்கு அரசியல் இருக்கிறது. பிஜேபியை வீழ்த்துவது என்கிற அந்த அரசியல் சில நேரங்களில் நாங்கள் இப்படி எங்களுக்குரிய இடங்களை கூட நாங்கள் கடந்து செல்வோம். ஆனால் எங்களுடைய அரசியல் நிலையிலிருந்து நாங்கள் ஒருபோதும் கடந்து செல்ல மாட்டோம். பல கட்சிகள் சேர்ந்திருக்கிற காரணத்தினால் நீங்கள் இதை பரிசீலிக்க வேண்டும் என்று முதல்வரே கேட்டுக்கொண்டார். ஒருபோதும் தொனியில் கட்டளையிடுகிற தொனி இல்லை, அழுத்தம் தருகிற தொனி இல்லை. பரிசீலனை செய்ய வேண்டும், ஒத்துழைக்க வேண்டும் என்றுதான் இதுகாரம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் தவிர கட்டளையிடுகிற போக்கிலே அதான் ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். 4 கட்டம் பேசுகிற பேச்சிலும் ஒரு ஜனநாயக இடம் இருக்கு. அந்த சுயமரியாதை பாதிக்கப்பட்டிருக்குமே ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி எப்பொழுதோ கடந்து செல்லும். ஒருபோதும் முதல்வருடன் அல்லது திமுக தலைமையுடன் பேசுகிற போது ஒரு சுயமரியாதைக்கு பாதிப்பு ஏற்படுகிற வகையிலோ கட்டளை இடுகிற வகையிலோ அவர்கள் பேசவில்லை என்பதை மனந்திருந்து இங்கே பதிவு செய்ய. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னை வந்ததும் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதி பங்கீடு விரைவில் முடிவு செய்யப்படும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியில் உள்ள அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிடுவது குறித்து கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை என்ற அவர், தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழக வெற்றிக் கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், பாஜக தரப்பில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னை வந்ததும் அவர் தலைமையில் விரைவில் பேச்சுவார்த்தை தொடங்கும் என்றும் கூறினார். இதனைத் தொடர்ந்து சி.வி. சண்முகம் நடிகை குறித்த சர்ச்சை பேச்சு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், இன்னும் பார்க்கவில்லை என்றும் பார்த்த பிறகு அது குறித்து கருத்து தெரிவிப்பேன் என்றும் தெரிவித்தார். 12 நாள் இருக்கு நாமினேஷன். அதாவது திமுக மாநில கட்சி அவங்க ஏற்கனவே பேசி முடிச்சுட்டாங்க. நாங்கள் எங்களுடைய தேர்தல் பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வருவார்கள். வந்த உடனே நாங்கள் பேச்சுவார்த்தை தொடங்கி வெற்றிகரமாக. திருப்பூரில் மனைவியின் குடும்ப சொத்து பிரிப்பதில் ஏற்பட்ட தகராறில் மனைவியை வெட்டி கொன்ற கணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் டி.கே.டி. மில் பகுதியில் உள்ள சக்தி அபார்ட்மெண்டில் செந்தில்குமார் என்பவர் தனது மனைவி சத்யா, மகன் சிவநேத்ரா ஆகியோருடன் வசித்து வருகிறார். இதனிடையே கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு சத்யாவின் குடும்ப சொத்து பிரிக்கப்பட்டதாகவும், இதில் மற்றவர்களுக்கு கூடுதலாக வழங்கப்பட்டு சத்யாவிற்கு குறைவாக வழங்கப்பட்டதாக கூறி செந்தில்குமார் தனது மனைவியிடம் அவ்வப்போது தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் சத்யாவிற்கும் செந்தில்குமாருக்கும் இடையே தொடர்ந்து சண்டை ஏற்பட்டு வந்த நிலையில் நேற்று தனது மகளை செந்தில்குமார் தனது தாயார் வீட்டுக்கு அனுப்பி வைத்துவிட்டு இரவு மீண்டும் சொத்து தொடர்பாக கேட்டு பிரச்சனை செய்துள்ளார். அப்போது கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் இதில் கோபமடைந்த செந்தில்குமார் மனைவி சத்யாவை கை, கழுத்து உள்ளிட்ட பகுதிகளில் அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு பின்னர் தென்னை மரத்திற்கு வைக்கும் விஷமாத்திரையை உட்கொண்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். மேலும் இறப்பதற்கு முன்பாக தனது குடும்ப உறுப்பினர்கள் அடங்கிய வாட்ஸ்அப் குழுவில் வீடியோ ஒன்றை வெளியிட்டு 15 பக்க கடிதம் எழுதி வைத்து உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இருவரது உடல்களையும் கைப்பற்றி இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாணவி கொலை செய்யப்பட்டு 9 நாட்களாகியும் இதுவரை குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே கொலை செய்யப்பட்ட மாணவி குடும்பத்தினரை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர்,
மாணவி கொலை செய்யப்பட்டு 9 நாட்களாகியும் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்று தெரிவித்த அவர், தமிழ்நாட்டில் காவல்துறை இருக்கிறதா இல்லையா அல்லது காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டுள்ளதா என கேள்வி எழுப்பி பேசினார். மேலும் சிறு குழந்தைகள் முதல் 60 வயது பெண்கள் வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவதற்கு காரணம் கஞ்சா உள்ளிட்ட போதை பழக்கங்கள் தான் என்று விமர்சித்த அவர், தமிழகத்தில் இதுவரை 8900 கொலைகள் நடந்துள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இதே மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இங்கே மட்டுமல்ல, சிவகங்கையிலும் இது மாதிரி நடந்தது. காவல்துறையிட போய் முறையிட போனால் காவல்துறை அதிகாரிகளே அப்படி சொன்னால் இந்த குறையை யாரிடம் போய் நாம் முறையிட முடியும்? தமிழ்நாட்டில் காவல்துறை இருக்குதா இல்லையா என்கின்ற சூழ்நிலைக்கு மாறி போய்விட்டது. காவல்துறை கையில் வைத்துடைய முதலமைச்சர், நான் இந்த சந்தர்ப்பத்தில் முதலமைச்சரை குற்றம் விடக்கூடாது. காவல்துறை அதிகாரி இங்கு மட்டுமில்லை, எங்க போனாலும் சரி, இதுமாதிரி பல சம்பவங்களை நான் கோடிட்டு காட்டியிருக்கிறேன். காவல்துறையிட முறையிட போனால் பெண்களை கேவலமாக பேசுறது தமிழக காவல்துறை அதிகாரியுடைய வழக்கமாக இருக்கிறது. நான் எல்லா காவல்துறை அதிகாரிகளும் சொல்லவில்லை, கீழ்மட்டத்தில் பல பேர் இந்த மாதிரி கண்காணிப்பு இல்லாமல், காவல்துறையினர் கட்டுப்பாடு இல்லாமல் நடக்கிறார்கள். திருப்பூர் பணிய நிறுவன தொழிலாளர்களின் ஊதிய உயர்வானது 4 ஆண்டுகளுக்கு 33% வழங்கப்படும் என பணிய நிறுவனங்கள் ஒப்புதல் அளித்துள்ளன. திருப்பூரில் பின்னலாடை மற்றும் அதனை சார்ந்த நிறுவனங்களில் தமிழ்நாடு மற்றும் வடமாநிலங்களை சேர்ந்த லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பணியாற்றி வரும் நிலையில் அவர்களுக்கான ஊதிய உயர்வு ஒப்பந்தம் 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி ஒப்பந்த காலம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்துடன் முடிவடைந்த நிலையில் தொழிற்சங்க கூட்டு கமிட்டி மற்றும் பணிய நிறுவனங்களுக்கு இடையே ஊதிய உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தை 5 மாதங்களாக 8 அமர்வுகளாக நடைபெற்று வந்தது. இந்நிலையில் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க அலுவலகத்தில் 9 முறையாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பணிய நிறுவன தொழிலாளர்களின் ஊதிய உயர்வானது அடுத்த 4 ஆண்டுகளுக்கு 33% வழங்கப்படும் என பணிய நிறுவனங்கள் ஒப்புதல் அளித்துள்ளன. மேலும் விலைவாசியினை அடிப்படையாக கொண்டு பஞ்சப்படி, பயணப்படி, ஓவர் டைம் உள்ளிட்ட விஷயங்களுக்கு தேவையான தொகையினையும் உயர்த்தி வழங்க வேண்டும் என தொழிலாளர் வைத்த கோரிக்கைகளுக்கும் பணிய நிறுவனங்கள் ஒப்புதல் அளித்துள்ளன. 9 தொழிற்சங்கங்கள் கலந்து பேசி ஒரு பொதுவான கோரிக்கையை உற்பத்தியாளர் சங்கங்களுக்கு நாங்கள் கொடுத்திருந்தோம். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் ஒரு 9 கட்டமாக பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த பேச்சுவார்த்தையில் தொழிலாளர்களுக்குள்ள சிரமங்களை நாங்களும், தொழில் குறித்த சிரமங்களை அவர்களும் எடுத்துரைத்தார்கள். தொடர்ந்து நடைபெற்ற விவாதத்தில் ஒரு கட்டத்தில் முடிவடைய வேண்டிய சூழலில் ஏற்கனவே கடந்த முறை போடப்பட்ட 32% என்கின்ற ஒப்பந்தம் இந்த ஆண்டு 33% என்ற அடிப்படையில் போடப்பட்டிருக்கிறது. கடந்த ஒப்பந்தத்தை காட்டிலும் 1% கூடுதலாக இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பூரில் இந்த தொழில் சம்பந்தப்பட்ட தொழிற்சங்கங்கள் எங்களுக்கு புது ஒப்பந்தத்திற்காக கோரிக்கை கொடுத்திருந்தார்கள். அது சம்பந்தமாக திருப்பூர் உற்பத்தியாளர் சங்கங்களும் தொழிற்சங்கங்களும் 9 தடவை பேச்சுவார்த்தை நடத்தி இன்று அதுக்குண்டான ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்திட்டிருக்கிறது. 4 வருடங்களுக்கும் சேர்த்து 33% சம்பள உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது உற்பத்தியாளர்களும் மகிழ்ச்சியுடன் கொடுத்தார்கள், தொழிற்சங்கங்களும் அவங்களும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு தொழிலாளர்களுக்காக இந்த ஒப்பந்தம் இந்த 4 வருடங்களுக்கு மிக உதவியாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.